நம்மளை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த அதிகால நேரத்தில் ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க பரலோக தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருவரும் கண்டிராதவரும் காணப்படக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1000-10,000 பேர்களில் சிறந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வெண்மையும் சிவப்புமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே. எங்கள் வாய்களிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு துதி பலிகளுக்கும், ஸ்தோத்திர பலிகளுக்கும், துதி பலிகளுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் அப்பா. ஹல்லேலூயா, நாங்கள் உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மையே துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உமது ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பாவத்திலிருந்து நீர் எங்களை மீட்கும்படியாக ஆண்டவரே உம்மையே ஜீவ பலியாக எங்களுக்கு ஒப்பு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்கு ஈடாய் ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய திரு ரத்தத்திற்கு ஈடாய் ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் அப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாமின் தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. யாக்கோபின் தெய்வமே நாங்கள் உமக்கு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் ஆண்டவரே, நீரவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய அன்பிலே களி கூர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்து அமர்ந்திருப்பது அது எவ்வளவு மேலான காரியம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. வேதத்தில் சொல்லும் போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரும் கோபத்திற்கு நாம் எப்படி தப்பிக்கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன். தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன். தாங்குதையா உமது கரம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். 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 என் தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிகமதிகமாய். என் தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிகமதிகமாய். ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். 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 அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு
துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. எங்களை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினீரே அப்பா. மனுஷன் ஜீவாத்மாவாக மாறத்தக்கதாக தேவன் கிருபை கொடுத்தீரே. இயேசுராஜா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த தேவன் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தீரே அப்பா. உம்முடைய சாயலாகவே உண்டு பண்ணினீரே. அதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சாயலை தரித்து கொள்ள கிருபை கொடுங்கப்பா. அப்பா, தேவ சாயலாக நாங்கள் மாற எங்களுக்கு இன்னும் கிருபை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உம்மோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. அனுதின வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய ஆவி உம்மை துதிக்க அப்பா, உம்மை ஆராதிக்க அப்பா, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒரு ஆராதனையின் ஆவியினால் துதியின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நிரப்புங்கப்பா. அல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அனுதினமும் எங்களை பரிசுத்த பாதையிலே நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகத்திலே எங்களுக்கு வருகிறதான ஒவ்வொரு பாவ சோதனைகளிலும் ஜெயம் எடுக்கத்தக்கதாக கிருபை கொடுக்கிறீரே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களிலே அப்பா நாங்கள் இருந்து விடாதபடி தேவன் எங்களுக்கு எச்சரிப்பின் சத்தமாய் இடைப்பட்டு அப்பா எங்களை அப்பா அந்த இடத்தை விட்டு அகல செய்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்க கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே அப்பா. பரிசுத்தமே பரன் இயேசு தங்குமிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. உமக்கு சோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறீரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கைகளினால் கட்டப்பட்ட அப்பா ஆலயங்களிலே இல்லாதபடி எங்களுடைய இருதயங்களிலே வாசமாயிருக்க தேவன் விரும்பினீரே.
நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி எங்களை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. க்ளோரி டு ஜீசஸ் அப்பா. உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் மாறீரோ. அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் மாறீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பாவினீச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் மாறீரோ. அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் மாறீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீத நலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீத நலம் அருள்வார். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளடங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளடங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும்.
பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதி அரூபியே வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ அரூபியே வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கள் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கள் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பீத நலம் அருள்வார் பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பீத நலம் அருள்வார் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதி அரூபியே வேளையில் அடிய நெஞ்சம் மாறீரோ அரூபியே வேளையில் அடிய நெஞ்சம் மாறீரோ தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளடங்கோலத்தை பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளடங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதி அரூபியே வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ அரூபியே வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, உம்முடைய முத்திரையை, பரிசுத்த முத்திரையை எங்கள் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் தேவன் அப்பா தரித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய நெற்றிகளிலும் தேவன் முத்திரை போட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, உமக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்தின்படி அப்பா, இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு அப்பா விலகி எங்களை ரட்சித்து கொள்ள எங்களுக்கு தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. உமக்கேற்ற ஒரு பரிசுத்தம், உம்முடைய இருதயத்தின் வாஞ்சைக்கேற்ற விதத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, சோத்திரம் 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 அப்பா. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, அவர் யாக்கோபிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறதே. அப்படியாக அப்பா, நீர் எங்களை காண்கிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்கள் மேல் அன்பாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக
உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீரே அப்பா. அந்த கட்டளையின்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் விளங்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி தகப்பனே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி எச்சரிப்பின் சத்தமாய் அப்பா எங்களோடு கூட இடைப்படுகிற எங்கள் அன்பின் ஆவியானவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதபடிக்கு எங்களை நேர் வழியிலே நடத்தி செல்லுகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத உன்னதமான ஒளியிலே வாசம் செய்பவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளியே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. சாபமான அந்த சிலுவையிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கி எங்களை தேவன் அப்பா உம்முடைய கல்வாரி சிலுவை மரணத்தினால் உம்முடைய ஜீவனையே பலியாக கொடுத்து சத்ருவின் பிடியிலிருந்து எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானே. எங்கள் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே,
துடிக்கும் தாயுள்ளமே எங்கள் தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் முருகுதையா உம்மை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் முருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே எல்லா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. எங்களுடைய துதி பலிகளை எல்லாம் தேவன் அங்கீகரித்ததற்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். ஒரு சில நிமிடங்கள் நம் தேவ சமூகத்தில் ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா முதலாவது உமக்கென்று ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் ஒவ்வொரு ஆவிக்குரிய சபை போதகர்களையும் ஒவ்வொரு சுவிசேஷகர்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை கட்டளை இடுவேன் என்று சொன்னீங்களேப்பா. உமக்கென்று ஊழியம் செய்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும் அப்பா. அப்பா ஒரு சில கிராம சபைகளிலே தங்களுடைய அஸ்திபார தேவைகளுக்கே அப்பா திணறுகிற நிலைமைகள் காணப்படுகிறதே. அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் தேவனே உம்முடைய கிருபை விளங்கட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் அப்பா. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ராஜா. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா எங்களுடைய தேசத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேசத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தேவன் சந்திங்கப்பா. அப்பா உம்முடைய ரட்சிப்பின் கிரியைகள் அப்பா நடப்பிக்கப்படட்டும் அப்பா. அப்பா எப்படியாகிலும் சொப்பனத்திலாகிலும் அப்பா எப்படியாகிலும் உம்மை தரிசித்து உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்மை அறியாத எத்தனையோ இனங்கள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மலைவாழ் ஜாதிகள் அப்பா, பழங்குடியின மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் சந்திங்கப்பா ராஜா. உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக அவர்களும் கடந்து வரத்தக்கதாக கிருபை கொடுங்கப்பா. நீர் எங்களுக்காக மாத்திரமல்ல அவர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்தீரே அப்பா. உம்முடைய சிலுவை மரணத்தினால் ஜெயம் எடுத்த தேவன் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு கொள்ளுங்கப்பா. சத்ருவின் பிடியிலிருந்து மீட்டு கொள்ளுங்க ராஜா. தங்களுடைய பாரம்பரியங்களிலிருந்து அவர்கள் விடுதலையாக கிருபை கொடுங்கப்பா. மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கு நேராய் கடந்து வர உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய இந்திய தேசத்திலே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ராஜா. எந்த இடங்களிலும் இயற்கை பேரழிவுகள் நடக்காதபடி அப்பா, பெரிய விபத்துக்கள் ஏற்படாதபடி அப்பா, ஒவ்வொரு இடங்களையும் தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு மாநிலங்களிலும் அப்பா, ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. ஜனங்கள் சாறை சாறையாய் வாரிக்கொண்டு போகப்படாதபடி தேவன் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக திகழ கிருபை கொடுங்கப்பா. எந்த விதத்திலும் அப்பா போதை வஸ்துக்கள் அப்பா பெருகி போகாதபடி, வாலிப பிள்ளைகள் அழிந்து போகாதபடி அதற்காக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட, டாஸ்மாக் கடைகள் மூடப்பட அப்பா தேவன் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, அதனால் வருகிறதான ஆதாயத்தை வெறுத்து அப்பா அதை நடத்துகிறதான அப்பா பெரிய பெரிய பணக்காரர்களும் மனம் திரும்ப கிருபை கொடுங்க ராஜா. ஆவியானவரே அப்பா, எத்தனையோ குடும்பங்களிலே குடிக்கு அடிமை ஆனது நிமித்தம் ஒரு பைசா கூட வீட்டுக்கு வந்து சேர்றதில்லை. எல்லா காசையும் குடித்து அழிக்கிறார்களே. இப்படிப்பட்டதான அப்பா வறுமையில் தத்தளிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சந்திக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, ஜனங்களுக்கு நல்லது தரக்கூடிய அப்பா அநேக திட்டங்களை தீட்ட, ஏழை மக்களை கருத்தில் கொண்டு அநேக திட்டங்கள் தீட்டப்பட கிருபை கொடுங்கப்பா. விலைவாசி உயர்வை கட்டுக்குள்ளே வைத்திருக்க தேவன் கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, ஆளுகிறதான அதிகாரிகளுக்கு தேவையான ஞானத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. வேலையின் நிமித்தம் அப்பா, படிப்பின் நிமித்தம் அப்பா, வீட்டிலிருந்து வெளியே செல்லுகிற பிரயாணப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அவர்கள் மேல் உம்முடைய தயவுள்ள கரம் இருக்கட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடங்களிலே உமக்கென்று சாட்சியாய் ஜீவிக்க தேவன் கிருபை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. உலகத்தின் நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் உமக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்ய ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சுபாவங்களும் கர்த்தருக்கு பிரியமானதாய் மாற கிருபை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. இந்த நாளிலும் கூட ஒவ்வொருவரும் தங்களுடைய சொல், செயல், நடக்கைகள் எல்லாவற்றிலும்
உமக்கு பிரியமாய் ஜீவிக்க கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, இம்மட்டுமா எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு நல்ல பதிலை கட்டளையிட்ட தெய்வமே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. தொடர்ந்து தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. பேசுகிறதான தாசனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய அன்பு கரங்களிலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்தின் தியானத்துக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39, 40 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே லாசரு மரித்து போனான். மரித்து போன லாசரு மரித்த பிறகு 4 நாள் கழித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். எனவே அவர் இருந்தால், நீர் ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரியாளுடைய எண்ணம் என்ன? 4 நாள் ஆச்சு கல்லறையில் வைத்து, இப்பொழுது நாரும், இப்போ போய் கல்லை புரட்டி போட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப எளிதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்படின்னா பலமுறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று ஆண்டவர் பலமுறை சொல்லியிருந்தாலும் அவளுக்கு அந்த சூழ்நிலை வந்த பொழுது அவளால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல வசனங்களை கேட்கிறோம், நமக்கு பல பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், பல ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உண்மையாகவே நமக்கு நாம் இனிமேல் இப்படி தான் விசுவாசமாக இருக்கணும், இனிமேல் இப்படி தான் நம்ம தைரியமாக இருக்கணும்னு நம்ம சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலைகள், சில போராட்டமான சில சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தடுமாறி அந்த விசுவாசத்தை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்கு நாம் யோசிக்கிற சில காரியங்கள் தடையாக இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்துகிறோம். இது நம்முடைய மனுஷீகத்தில் வரக்கூடிய ஒரு பலவீனமாக இருக்கிறது. அப்போது 4 நாள் ஆச்சு நாரி போனதுக்கு பிறகு அவனை உயிர்ப்பிப்பது அது முடியாத காரியம் என்று அவளுக்குள்ளே ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறாள். இத்தனை காலமும் ஆண்டவரோடு கூட இருந்தவள் தான், ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்தவள் தான். ஆனாலும் சூழ்நிலைகள் அவளுடைய விசுவாசத்தை தடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம், நீ விசுவாசி, சரியான முழு இருதயத்தோடு நீ விசுவாசித்தால் நிச்சயமாக நீ மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இதற்கு முன்பாக எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருப்பார். ஆனால் அத்தனை அற்புதங்களையும் நாம் பார்த்திருந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மிரட்டுகிற சில சூழ்நிலைகள் நம்மை விசுவாசிக்க விடாதபடிக்கு தடை செய்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், இதற்கு முன்பு தேவன் செய்த அற்புதங்களை நாம் நினைவு கூர்ந்து இவைகளுக்கெல்லாம் எனக்கு நீங்களாக்கி விடுவித்த தேவன் என்னை இந்த காரியத்திலிருந்து விடுவிப்பார் என்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தேவன் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு நாம் நினைக்கிறபடி அவர் செய்கிறதில்லை. அதனால தான் உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சில நேரத்தில் சில பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, ஆண்டவரே, இவங்க கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிறாங்களே, கர்த்தருக்குள்ளே நல்லா விசுவாசமாக இருக்கிறவங்களாச்சே, பரிசுத்தமாக இருக்கிறவங்களாச்சே, அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறதே என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நினைவுகள் வேறு,
அதன் மூலமாக தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் என்று ஆண்டவர் ஒரு அவருடைய திட்டம் இருக்கும் பொழுது நமக்கு அது புரியவில்லை என்று சொன்னாலும் தேவன் நமக்கு நன்மையானதை தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அந்த விசுவாசம் இன்றைக்கு அநேகரிடத்திலே இல்லை. இன்றைக்கு அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னொரு வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே நாகமான் எலிசாவுக்குள்ளே வரக்கூடியதான ஒரு சம்பவம். நாகமான் ஒரு சீரிய தேசத்தினுடைய ஒரு பெரிய தளபதி, மிகுந்த ஒரு ஞானம் உள்ளவன். அவன் திறமைசாலி. அவனை ராஜா முழுமையாக நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமை படைத்தவர். அவருக்கு வெளித்தோற்றத்தில் அவர் தளபதியாக இருக்கிறார், கம்பீரமாக இருக்கிறார். நாகமானை கண்டால் எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் அவனுக்குள்ளே குஷ்டம் என்ற ஒரு வியாதி இருந்தது என்பது அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் ராஜாவுக்கும் மட்டும் தெரியும். வெளியில் எல்லாரும் அவரை பார்த்தா படைத்தளபதின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருடைய கைகளில் கால்களில் உள்ளுக்குள்ளே அவர் சுற்றி இருக்கிற துணி மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது வெளியில் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்ததான இஸ்ரவேலுடைய ஒரு சிறு பெண் அங்கே அடிமையாக கொண்டு போகப்பட்டவள் அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் அதை விரிவாக சொல்ல விரும்பலை, உங்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்ச காரியங்கிறதுனால நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். அவள் சொன்ன வார்த்தையை வைத்துக்கொண்டு இப்பொழுது ராஜாவுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு எலிசா தீர்க்கதரிசியிடத்திலே வருகிறார். வரும்பொழுது எலிசா தீர்க்கதரிசி இவர் போன உடனே அவர் பெரிய ஒரு தளபதியாச்சே, வாங்க ஐயா உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்போம் அப்படின்னு ஒரு வரவேற்பு கொடுப்பாருன்னு சொல்லி அவன் யோசித்தான். ஆனால் எலிசா செய்த ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா, அவனிடத்தில் ஆள் அனுப்பி அப்படின்னா இவன் போய் அவனை போய் பார்க்கவே இல்லை. அப்போது பார்க்காதது மாத்திரமல்ல, யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அப்போது ஒன்று ஆள் அனுப்பினான், போய் நேரடியாக பார்க்கலை. 2வது எளிதான ஒரு காரியத்தை இவன் சொல்லுகிறான், நீ போய் 7 தரம் அங்கே போய் நீ முங்கி எழுந்திரிச்சு வான்னு சொல்கிறான். அப்போது குஷ்டரோகத்துக்கும் ஒரு நதியில் போய் குளிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அவன் யோசித்து பார்க்கும்போது, அவனுடைய அறிவு ஒரு தண்ணியில் மூழ்கினா இது வரைக்கும் எத்தனை மருந்து மாத்திரையை போட்டு பார்த்துருக்குறோம், எவ்வளவு ஆயின்மெண்ட் தடவி இருக்கிறோம், எவ்வளவு ஆயில் தடவி இருப்போம், அதற்காக எத்தனை மூலிகை மருந்துகளை நாங்கள் பயன்படுத்தியிருப்போம். இவ்வளவும் செய்யாத ஒரு அற்புதத்தை, யோர்தான் நதி என்பது எல்லாரும் போய் குளிக்கிற ஒரு நதி தான். எல்லாரும் குளிக்கிற ஒரு நதியில் போய் அதில் ஆடு மாடு கூட குளிக்கும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நதியில் போய் நான் குளித்தா மட்டும் என்ன அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொன்னால், அவனால் அந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனைக்கும் தேவன் உங்களை வழிநடத்தும்படி உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளையை போல நீ விசுவாசிக்கலைன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னார். அப்போ சொல்லப்படுகிற வார்த்தை ஒன்றுமே அது 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 எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுகிறது போல் இருக்கும். அதாவது மரித்து வந்ததான ஒரு நாயினூர் விதவையினுடைய மகனுடைய பாடையை அவர் தொட்டு இறங்க சொல்கிறார். பாடையை கீழே இறக்குங்க அப்படிங்கிறார். அப்போது அவன் செத்து போனானே, இப்போ அவன் மூஞ்சியை பார்த்து இவர் என்ன செய்ய போகிறார்? பார்க்குறதுக்கு எல்லா சூழ்நிலைகளும் அது சரியாக நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது, நம்ம விசுவாசிப்பது போல் இருக்காது. பேதுரு போய் நான் முழுவதும் மீன் பிடிச்சார், அவருக்கு ராத்திரி முழுவதும் தேடி பார்த்து ஒரு மீனும் கிடைக்கல, ஆழத்தில் போய் தான் வலையை போட்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவன் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அவன் கேட்டதுக்கு பிறகு அவன் சொல்கிறான், நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய மனுஷிகத்தில் இது எனக்கு நம்பக்கூடியதாக இல்லை. ஏன்னா ராத்திரி முழுவதும் நாங்கள் எல்லா இடத்துலையும் மீன் பிடிச்சு பார்த்துட்டோம், எங்கேயுமே மீன் எனக்கு அகப்படலை. ஆனால் ஒரு வார்த்தையை அருமையாக சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படி நான் அதை செய்கிறேன். ஏன்னா உங்கள் வார்த்தை வந்திருக்குது ஆண்டவரே. இதுக்கு முன்னாடி நானாக போனேன், சில காரியங்களை நானாகவே சில காரியங்களை செஞ்சேன். ஆனால் உங்கள் வார்த்தை வந்திருக்கிறது, அந்த வார்த்தையின்படி இந்த காரியத்தை நான் செய்கிறேன். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சில பெரிய போராட்டங்களில் இருப்போம், வேதத்தை வாசிப்போம், சில நேரத்தில் பிரசங்கத்தை கேட்போம், நறுக்குன்னு டக்குன்னு ஒரு சின்ன வார்த்தை நமக்காக விழும். அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டீங்கன்னா, அந்த வார்த்தையின்படி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை எளிதாக முடிச்சிருவார். அதுக்கு தான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். உங்களுக்கென்று ஒரு வார்த்தையை தேவன் ஒரு தீப்பொறி மாதிரி உங்கள் மனசில் அப்படி பறக்கும். டக்குன்னு அதை பிடித்து கொண்டு யோசித்து பார்த்தா இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறான், முழுவதும் பிரயாசப்பட்டோம்,
ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் போய் போடுறோன்னு சொல்லும் பொழுது அவன் திரளான மீன்களை பிடித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இங்கே நாகமானுக்கு அவன் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவனும் கிடையாது, ஆண்டவருடைய வல்லமே அதிகமாக தெரியாது. இப்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு நீ போய் 7 தரம் முங்கி எழுந்திச்சிப்பான்னு சொன்னால் அவனால் நம்ப முடியலை. பொதுவாகவே உலக மக்கள் ஒரு நன்மை கிடைக்கணும்னா இங்கே இருந்து பிரயாணப்பட்டு ஒரு மலைக்கு மேலே போய் ஒரு நேர்த்தி கடனை செஞ்சு, அல்லது இங்கேருந்து போய் எதையாவது ஒரு ஊரில் போய் அங்கேருந்து அந்த காரியங்களை செய்து, அல்லது ஒரு பெரிய ஒரு பூஜை பண்ணணும்னு சொன்னால் இன்னென்ன பொருட்களை வாங்கி கொண்டு வச்சு இன்னாரை கொண்டு வச்சு இப்படிலாம் செஞ்சால் தான் ஒரு பரிகாரம் கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கிறிஸ்தவ மாத்திரம் என்ன சொல்லுகிறது, வாங்க ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள தேவன் செய்கிற அற்புதங்கள் உலக மனுஷர்களுக்கு அது ஒரு விகற்பமாக தெரியுது. அது எப்படியா சும்மா ஜெபம் பண்ணால் சரியாயிருமா, சும்மா தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடிடுமா, அதுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு உலக பிரகாரமான மக்கள் அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளே, நீங்களும் அப்படி யோசிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை சூழ்நிலைகளோடு கூட ஒப்பிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களும், பிறவி குருடனை ஆண்டவர் சுகமாக்கினார், பிறவி குருடனை யாரும் சுகமாக்கினதா சரித்திரமே கிடையாது. அது அப்போ ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் நீங்கள் யோசிக்கிற மாதிரி அல்ல, கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். அப்போ இந்த வார்த்தையை சொல்லும்போது தெளிவாக சொல்கிறாரு, நீ போய் யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு அவனால் அந்த வார்த்தையை நம்ப முடியலை. ஒரு அற்புதம் நடக்கணும்னா இப்படிலாம் நடக்கணும். தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்களுக்கும் ஆண்டவருடைய மார்க்கத்துக்கு உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், சகலமும் அவருடைய வார்த்தையினால் தான் உருவாக்கப்படுகிறது. வேத புஸ்தகத்தை நீங்கள் திறந்த உடனேயே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார்னு சொல்லும்போது அதற்கு பிறகு ஒன்றொன்றையும் அவர் படைக்கும் பொழுது உண்டாக கடவுது உண்டாக கடவுது உண்டாக கடவுது என்று வார்த்தையை தான் அனுப்புகிறார். அதனால தான் அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமமே வார்த்தை என்பது தான், அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த வார்த்தை தான் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசித்து செய்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது அதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி கடுங்கோபம் கண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று அவன் சொல்கிறான், இந்த எலிசா என்ன பண்ணுவார்னு நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு தன் கைகளினால் அந்த இடத்தை தடவி, குஷ்டரோகம் இருக்கிற இடத்தை நல்லா தடவி, இந்த விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நான் நினைத்திருந்தேன். ஏன்னா அவன் ஒரு கற்பனையோடு கூட வரான், இப்படி தான் எனக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு அவன் நினச்சிட்டு வந்தான். இவர் ஆளே வரல. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் சுகம் கொடுக்கிறவர் அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுக்கும். வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் என்று சொல்கிறது. அந்த வார்த்தையை தான் நம்ம விசுவாசிக்கணும். சில பேருக்கு அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணால் சரியாயிடும், இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் ஜெபம் பண்ணால் சரியாயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தகடு எடுக்க போகிறேன்னு சில பேர் போகிறாங்க. கிறிஸ்தவர்களே சில பேர் உங்கள் வீட்டில் நாங்கள் தகடு எடுப்போம், நாங்கள் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், நாங்கள் அப்படிலாம் வல்லமையாக ஜெபம் பண்ணுவோம். ஒன்றும் தேவையில்லை, கர்த்தருடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் வந்தால் போதும். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். யார் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறார்களோ, அந்த வார்த்தையை பிடித்து கொள்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய அளவுக்கு தேவனுடைய கிரியைகளை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி உலகத்தில் நிறைய இடத்துல போயிட்டு ஜெபம் பண்ணி ஜெப துணி கொடுக்குறேன், ஜெப எண்ணெய் கொடுக்குறேன், ஒருத்தர் அபிஷேக பொங்கல் கொடுக்குறேன்றாரு, ஒருத்தர் அவருடைய மெசேஜ் கொடுத்த சீடியை போய் தொட்டால் அற்புதம் நடக்குன்றாரு. இதெல்லாம் இந்த கடைசி காலத்தில் வருகிற வஞ்சிக்கிறதான காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறின ஒரு வல்லமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் ஒழுங்காக வார்த்தைகளை வாசிங்க, பைபிளை வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் பார்க்க முடியும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது கூட வர்ற நாகமானுடைய வேலைக்காரன் சொல்கிறான், இதை விட ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீங்கள் செஞ்சுருப்பீங்களே, ஏன் ஒரு சின்ன காரியம் தானே போய் ஒரு யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வந்துட போகுது? தீர்க்கதரிசி சும்மா சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த சிறுமி சொன்ன வார்த்தையே எங்கள் தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் மூலமாக உனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் வார்த்தையை கனம் பண்ணு, கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரருடைய வார்த்தையை நீ கனம் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் அவனுடைய அந்த விசுவாசத்தை லேசாக தூண்டி விட்டான்.
அப்போ அவன் யோசிக்கிறான், சரி ஏன் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு 7 தரம் முங்கி போகிறதுல என்ன இருப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை ஏன் 7 தரம்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன 7 தரம் சொல்கிறது, நான் வந்து 10 தடவை முங்குவேன் அல்லது நான் 5 தடவை முங்குவேன்னு வார்த்தையை மீறி விடக்கூடாது. அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறார், நீ 7 தரம் முங்கணும்னு. அப்போ அந்த 7 தரம் அவர் முழுகி எழுந்திருக்கும் பொழுது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல் சாஃப்டாக ஆயிடுச்சு. அப்போ அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தது தம்முடைய வார்த்தையை கொண்டு தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிற எதிர்பார்க்கிற காரியம்லாம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் பெருசாக பெரிய பர்வதத்தை போல் இருக்கலாம், பெரிய மலை போல பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனைகளை பார்க்கிலும் உன் தேவன் பெரியவர். உன்னுடைய பிரச்சனைகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் பிசாசு அந்த வார்த்தைகள் மேல் சந்தேகப்பட வைப்பான். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு அதுக்கு தான் அனுதினமும் நீங்கள் பைபிளை வாசிங்க. சபையில் வந்து உட்காந்தும்போது வசனங்களை நல்லா கவனிங்க. உங்களுக்காக தேவன் எந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்குரிய பரிகாரத்துக்குரிய ஒரு வார்த்தையை தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது அதை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை நம்பி நீங்கள் விசுவாசத்தோடு காத்துருங்க. நீங்கள் யோசித்து பார்க்காத அற்புதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். எனவே இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தேகங்களை நீக்கி போடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு அவிசுவாசங்களை நீக்கி போடுங்க. கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார், நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், நிச்சயமாக தேவன் என்னை ஏமாற்ற மாட்டார், எனக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார்னு நீங்கள் வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, சர்வ வல்ல தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து கர்த்தர் எனக்காக என்ன வார்த்தை கொடுப்பார் என்று உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏங்கி நிற்கும் பொழுது நீர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று 4 நாளாகி அது நாறி போனாலும் நாறி போன சரீரத்தையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உலர்ந்து போன எலும்புகளையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்து போன லாசருவையும் அவர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் அவ்வளவுதான், அது மரித்து போச்சு, இனிமேல் அந்த காரியத்தில் ஒரு உயிர் மீட்சி என்னால் பார்க்கவே முடியாது என்று சொல்லி ஹல்லேலூயா எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ தேவனுடைய பிள்ளையை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சூழ்நிலைகளை கண்டு நீ அவிசுவாசப்படாதே. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா சொல்லும் பொழுது சந்திரனும் ஹல்லேலூயா சூரியனும் அது அவர் ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். ஆனால் தேவனுடைய பிள்ளையை, அவர் தம்முடைய வார்த்தையை உனக்காக அவர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நீ பிடித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நீ நிச்சயமாய் வெட்கப்பட்டு போகாதபடி உனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. உங்களுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை கனம் பண்ணி பிடித்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவர், இந்த காலை வேளையிலும் ஜெபத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்து வழி நடத்தும், துதியும் கனமும் மகிமையும் உடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.